சின்ன மருமகள் சீரியலில் அப்பத்தா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யம் தவிர இப்போ இந்த பார்க்கலாம். சின்ன மருமகள் சீரியலில் அப்பத்தா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகையுடைய வி ராமதிலகம் அதுதாங்க காலப்போக்கில் விஆர் திலகம்னு மாதிரி இருக்குது. இவங்க 1943ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. இவங்க மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளையாங்க. இவங்க அப்பா பால் வியாபாரியாம். இவங்களுக்கு 4 வயசாக இருக்கும்போதே திடீர்னு உங்கள் அப்பா இறந்துட்டாராம். அதுக்கு பிறகு திலகம் அவங்க அம்மா போயிட்டு அவங்க பாட்டி வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க பாட்டியோட சப்போர்ட்டில் தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. சின்ன வயசில் விஆர் திலகம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தா ஒரு டான்ஸ் மாஸ்டர் இவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேடை நாடகத்துலேயும் டான்ஸ் ஆடுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் சேர்த்து விட்ருக்காரு. இவங்க ஸ்டார்டிங்கில் அசோகன் ட்ராமா குரூப்பில் சேர்ந்து பல மேடை நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காங்க. இதற்காக இவங்களுக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்குது. இவங்க இப்படி மேடை நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சினிமாவில் ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆமாங்க, பணம் தரு பரிசு அப்படிங்கிற திரைப்படத்தினாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் விஆர் திலகம். இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு பல திரைப்படங்களில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க நடித்த எந்த திரைப்படமும் சரியான வரவேற்பு கிடைக்கல. இதனால் இவங்களுக்கு 20 வயசாக இருக்கும்போதே சினிமாவில் அம்மா கதாபாத்திரத்திலையும் அக்கா கதாபாத்திரத்திலையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்ல சிறப்பாகவே விஆர் திலகம் அவங்க நடித்தாங்க. ஆமாங்க, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், நாகேஷ், ரஜினி என பல நடிகர்களுக்கு அம்மா கதாபாத்திரத்திலும் அக்கா கதாபாத்திரம் நடித்தாங்க. இப்படி நடிப்பில் பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நடிகர் ராஜசேகரோட பழக்கம் ஏற்பட்டுக்குது. ஆமாங்க, இவங்களும் ராஜசேகரும் அசோகன் குரூப்பில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க. 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக 2 பேரும் உடனே திருமணம் செஞ்சுக்க முடியாமல் போயிருக்குது. ஆமாங்க, விஆர் திலகம் அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அவங்க அம்மாவும் சித்தி இருந்திருக்காங்க. அதனால் இவங்க 2 பேரும் உடனே திருமணம் செஞ்சுக்கலையாம். கிட்டத்தட்ட ராஜசேகரம் விஆர் திலகம் 20 வருஷம் காதலிச்சிருக்காங்க. அதன் பிறகு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, ராஜசேகர் அவர்களுக்கு 45 வயசா, விஆர் திலகம் அவங்களுக்கு 43 வயசு இருக்கும்போது தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். இந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை. இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தமே இல்லையாங்க. ஏன்னா சினிமா துறையில் சேர்ந்த பல பெரியங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்றாங்க. அப்படி பார்த்தா எங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. நாங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் அவளுக்கு குழந்தை, அவள் எனக்கு குழந்தை அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ராஜசேகர் அவர்களே சொல்லியிருந்தாரு. விஆர் திலகம் அவங்க பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு பேரும் புகழும் இருந்த திரைப்படம் என்றால் அது புதுமைப்பெண் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் ராஜசேகரும் விஆர் திலகம் அவங்களும் கணவன் மனைவியாக நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு மருமகளா ரேவதி அவங்க நடிச்சிருப்பாங்க. அதாவது மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடிய கொடூரமான மாமியார் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் தான் தன்னை பிரபலப்படுத்துச்சு அப்படின்னும், நான் நடித்த திரைப்படங்களே இந்த திரைப்படம் தான் எனக்கு பிடிச்ச திரைப்படம் அப்படின்னு விஆர் திலகமே அவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழி திரைப்படங்களில் 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் அம்மாவும் அக்காவும் நடிச்சிருக்காங்க. இவங்க வெள்ளித்திரை அப்படிங்கிறத தாண்டி சின்னத்திரை நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அந்த காலகட்டத்திலே கேஆர் விஜயர்களுடன் சேர்ந்து மடிசார் அப்படிங்கிற சீரியலில் கேஆர் விஜயர்களுக்கு மாமியா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டாகி ஹிட்டான அத்திப்பூக்கள் சீரியல் நடிச்சிருந்தாங்க. இப்போ சின்ன மருமகள் சீரியலில் அப்பத்தா கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. சீரியலில் மலருக்கும் தமிழ் செல்விக்கும் இவங்க தான் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால இப்போ சீரியலில் அப்பத்தா இறந்து போகிற மாதிரி கதை வந்துடுது. இதை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சின்ன மருமகள் சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சீரியலில் அப்பாத்தாவோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.